கேரளாவில் விஜய்க்கு கிடைத்த அபரிமிதமான வரவேற்பு. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு ஸ்டேடியோவில் நடந்த படப்பிடிப்புக்காக சென்றார் விஜய். கோட் படத்தின் படப்பிடிப்புக்காக சென்றார் தனி விமானத்தில் விஜய். விமான நிலையத்திலிருந்து படப்பிடிப்பு தளம் வரை செம கிரவுட். விஜய் ரசிகர்கள் அப்படியே விஜய் அரவணைத்து கொண்டார்கள். இதில் என்னென்னா ஆர்வம் மிகுதியால் கூட்டம் அதிகமானதுனால விஜயோட காரு ஜாம் ஆகிட்டு, வெளிநாட்டுக்காரு அப்பளம் மாதிரி நொறுங்கியது. ஆனாலும் ஒரு வேனில் ஏறி மலையாளத்தில் சம்சாரித்தார் விஜய். கேரளாவில் ஷூட்டிங் நடக்குது இல்லையா, திருவனந்தபுரத்தில், அதனால் அங்கே தமிழையாக பேச முடியும். அதனால் மலையாளத்தில் சில வசனங்களை பேசினார் விஜய். பெருத்த ஆரவாரம். அங்குள்ள சிலர் சொன்னார்கள், ஒரு மாதத்துக்கு முன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையம் படத்துக்காக இங்கே படப்பிடிப்பு வந்தார். ஆனால் அவருக்கும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவரை விட விஜய்க்கு அதிகமான கூட்டம் இருந்தது. ஏன்னா பல ஆண்டுகள் கழித்து விஜய் கேரளாவுக்கு படப்பிடிப்புக்கு வரார். அதனால் பெருத்த வரவேற்பு என்று தெரிவித்தார்கள். கேரள கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு மலையாள நடிகர் கண்டனம். கேரள மாநிலத்தில் திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுபவர் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுரேஷ்குமார். அவர் மரியாதை நிமித்தமாக படப்பிடிப்பு தளத்துக்கு சென்று அங்கே நடிகர் டோவினோ தாமஸை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். சரி, அரசியலில் இருக்கார், புகைப்படம் எடுக்கட்டும் என்று விட்டுவிட்டார் டோவினோ தாமஸ். ஆனால் டோவினோ தாமஸ் தனக்கு ஆதரவு கொடுப்பதாக அவருடைய இணைந்த புகைப்படத்தை வெளியிட்டார் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுரேஷ்குமார். இதற்கு செம கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் டோவினோ தாமஸ். நான் கேரளாவில் தேர்தல் ஆணையத்தில் தேர்தலுக்கான விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் அல்ல. இந்த சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் என்னுடன் புகைப்படம் எடுத்து அவருக்கு ஏதோ நான் ஆதரவு தருவதாக சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார் டோவினோ தாமஸ்.